ஹலோ எவ்ரிவன். நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் டைம் அண்டு ஒர்க் அந்த டாப்பிக்கில் இருக்கிற சம்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சம்ஸ் தான். அதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 276 வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. அந்த பொருள்கள் 46 நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில் எத்தனை வீரர்கள் இப்பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வீரர்கள் கொடுத்துருக்காங்க, நாட்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 276 வீரர்கள் வந்து ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வீரர்கள் இடத்துல 276 எழுதிங்க. நாட்கள் இடத்துல 20 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்குது, எழுதிட்டோம். சரிங்களா? 276 பேருக்கு 20 நாட்கள் தேவையான உணவு இருக்குது, எழுதிட்டோம். அடுத்தது அந்த பொருட்கள் 46 நாட்களுக்கு நீடிக்க வேண்டும். 20 நாட்கள் எத்தனை நாளுக்கு நீடிக்கணும்ன்றாங்க? 46 நாட்களுக்கு நீடிக்க வேணும்னு சொல்றாங்க. அப்ப நாட்கள் என்ன ஆகுது? அதிகமாகுது. சரிங்களா? 46 நாட்கள் நீடிக்க வேண்டும் அப்படின்னா எத்தனை வீரர்கள் இப்பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப 20 நாட்களுக்கு தேவையான உணவு தான் இது. 46 நாட்களுக்கு தேவையான உணவு எவ்வளவுன்னா தெரியல. அதை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 46 நாட்களுக்கு இது நீடிக்கணும்னா இந்த வீரர்களுக்கு எத்தனை வீரர்களுக்கு கரெக்டா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்ப வீரர்கள் என்ன ஆகும்? குறையும். சரிங்களா? நாட்கள் அதிகமானா வீரர்களுக்கான உணவு 20 நாட்களுக்கான உணவு தான் இருக்குது. சரிங்களா? 46 நாட்களுக்கான உணவு வேணும்னா வீரர்கள் என்ன ஆகும்? கம்மியாகும். சரிங்களா? அப்போ கம்மியாகுது. இப்ப ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்குது. எதிர்விகிதம். எதிர்விகிதம்னா என்ன பண்ணணும்? எக்ஸ் ஈக்குவல் டு அப்படியே எழுதிட்டு இது என்ன பண்ணணும்? அப்படியே எழுதணும். 20/46 அப்படி எழுதுங்க. 20/46 இன்ட்டு என்ன எழுதணும்? 276. ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது கேன்சல் பண்ணணும். 2 4 3 2 6 இது 1 2 3 2 6 மீதி 1 8 2 16. ஓகே, 23 138ங்குது. ஒரு 23 23 வரும். 6 23 138. சரிங்களா? 6 23 138. இப்போ 20 6 2 தான் இருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? 20 6 பெருக்கினீங்கன்னா 120ன்னு வருது. சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது? 120. சரி, இப்போ 46 நாட்களுக்கு உணவுப் பொருள் நீடிக்கணும்னா எவ்வளவு வீரர்களுக்கு தான் உணவு இருக்குது? 120 பேருக்கு தான் உணவு இருக்குது. சரிங்களா? இருக்குது. அப்ப இந்த இடத்துல என்ன வருது? 120 பேர் தான். சரிங்களா? சரி, இவங்க என்ன கேட்கறாங்க? ஆன்சரு எத்தனை வீரர்கள் பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் கேட்கறாங்க. எவ்வளவு பேர் செல்ல வேண்டும் கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப 120 பேருக்கு தான் உணவு இருக்குதுன்னா 276 பேர்ல 120 பேர் மட்டும் தான் இருக்கணும். மீதி ஆளெல்லாம் சென்று விட வேண்டும். சரிங்களா? அதான் மீனிங். 276 இருந்து 120 கழிச்சிருங்க. 276 இருந்து 120 கழிச்சிடலாம். இப்போ 6 7 - 2 5 2 - 1 1 156. சரிங்களா? அப்போ 276 பேர்ல 156 பேர் வந்து இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும். சரிங்களா? அப்போ 150 எத்தனை பேர் வீரர்கள் இப்பட்டத்தை விட்டு செல்ல வேண்டும் தான் கேட்கறாங்க? 156 பேர். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையா போடுங்க. நீங்க ஆன்சர் 120 வந்தோடனே 120 தேடாதீங்க. எத்தனை பேர் செல்ல வேண்டும் தான் கேட்கறாங்க. சரிங்களா? அதனால 276 இருந்து 120 கழிச்சீங்கன்னா 156 பேர். 156 பேர் தான் செல்ல வேண்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது கணக்கு போலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம். 40 ஆட்கள் 60 கிலோ அரிசியை 15 நாட்கள் பயன்படுத்துகிறார்கள் எனில் 30 ஆட்கள் 12 கிலோ அரிசியை எத்தனை நாட்களில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப ஆட்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 40 ஆட்கள் 60 கிலோ அரிசியை 15 நாட்கள் பயன்படுத்துறாங்க. இப்போ 40 ஆட்கள் 40 இல்லைங்க. நாட்கள் வந்து என்னது? 15. அரிசி வந்து எத்தனை கிலோ அரிசி பயன்படுத்துறாங்க? 60 கிலோ அரிசி இதான் பயன்படுத்துறது. சரிங்களா? சரி, ஆட்கள் நாட்கள் அதான் அரிசி ஒர்க். சரிங்களா? பயன்படுத்துறது அதை ஒர்க்னு வச்சுங்க. இப்ப இது வந்து டினாமினேட்டர்ல எழுதுவோம். அடுத்தது 30 ஆட்கள் 30 போட்டுங்க. 12 கிலோ அரிசினா 12 கிலோ அரிசி. சரிங்களா? எத்தனை நாட்கள் பயன்படுத்த முடியும்? எத்தனை நாட்கள் பயன்படுத்தணும்னு கேட்கறாங்க. அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்ன? 40 இன்ட்டு 15 வகுத்தல் டிவைட் 16 எழுதணும். சரிங்களா? இதுதான் ஒர்க். அரிசி தான் பயன்படுத்துறது. அதனால அது கீழே தான் எழுதணும். ஈக்குவல் டு இப்போ ரெண்டாவது லைன் எழுதுறீங்க. 30 இன்ட்டு எக்ஸ் வகுத்தல் 12. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணோம்? கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. வேற 4 யாரையும் கேன்சல் பண்ணலாம். 2 2 4 3 2 6 3 15 கேன்சல் பண்ணலாம். 1 3 5 15 2 5 மட்டும் தான் இருக்கு. இந்த பக்கம் வாங்க. 12 30 கேன்சல் பண்ணலாம். 2 6 கேன்சல் பண்ணலாம். 2 12 5 30. ஓகேங்களா? சரி, வேற மேலே கேன்சல் பண்ணலாம். இந்த 5 இந்த 5 கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? இது இங்க என்ன இருக்குது? 2 இருக்குது. இங்க ஒரு 2 இருக்குது. இப்போ 2 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குது? x/2 தான் இருக்குது. எக்ஸ் இந்த 2 பக்கம் இந்த பக்கம் இருந்துருங்க. வகுத்துல இந்த பக்கம் என்ன பெருக்கல் ஆயிரும். இப்போ 2 × 2 4000. ஓகேங்களா? அப்போ 4 நாட்கள் பயன்படுத்த முடியும். எங்க இருக்கு பாருங்க? பிஎஸ். சரிங்களா? 30 ஆட்கள் 12 கிலோ அரிசி 4 நாட்கள் பயன்படுத்த முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் மூணாவது கணக்கு. ஒரு ராணுவ முகாமில் 1000 வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 70 நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் உள்ளன. அந்த முகாமிற்கு 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள். புதுசா ஒரு 400 பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. எத்தனை நாட்களுக்கு
அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. 400 வீரர்கள் எக்ஸ்ட்ரா வந்துக்கிறாங்க. அப்ப எத்தனை நாளுக்கு மளிகை பொருட்கள் தேவைப்படும் கேட்கறாங்க. முதல்ல ஒரு ராணுவ முகாமில் எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்க? 1000 வீரர்கள். 1000 இல்லைங்க, அவர்களுக்கு 20 நாட்களுக்கான தேவையான உணவு பொருள் இருக்குது. 70 நாட்களுக்கு தேவையான மளிகை பொருள் உள்ளது. ஓகேங்களா? அடுத்தது 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள். 400 புதுசா சேர்ந்திருக்காங்க. 1000தோட ஒரு 400 சேர்ந்தாங்கன்னா எத்தனை வரும்? 1400 வரும். சரிங்களா? பாத்துங்க, 400 எழுதிடாருங்க, 1000 சேர்த்து எழுதணும். சரி, எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும்? எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப வீரர்கள் எண்ணிக்கை என்னவாயிருச்சு? அதிகமாயிருச்சு. சரிங்களா? நம்ம எத்தனை நாட்கள் தான் கணக்கு, அதான் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். வீரர்கள் எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. 1000 பேர் இருந்தாங்கன்னா 70 நாளைக்கு மளிகை பொருள் பயன்படும். 1400 பேர் இருந்தாங்கன்னா வீரர்கள் எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. அப்போ 70 நாளைக்கு வராது. சரிங்களா? கம்மி நாளைக்கு தான் வரும். சரிங்களா? வந்து நாட்களுக்கான மளிகை பொருள். ஓகேவா? சரி, கணக்கிக்கலாம், எக்ஸ் கணக்கிக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ எதிர் விகிதமாக இருக்குது. அப்போ அப்படியே என்ன எழுதணும்? 1000 வகுத்தல் 1400 அப்படின்னு எழுதணும். இன்ட்டு என்ன எழுதணும்? 70. ஓகேங்களா? சரி, கேன்சல் பண்ணுங்க. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். இந்த ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 14 7 கேன்சல் பண்ணலாம். 1 7 2 7 14. 2 100 கேன்சல் பண்ணலாம். 1 2 2 10 0 50. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது? 50. 1400 பேர் இருந்தாங்கன்னா 50 நாட்களுக்கான மளிகை பொருட்கள் சேரப்படும். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது? 50. டி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் 4வது கணக்கு. 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருத்துவர். 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் டேஷ் இயந்திரங்களை பொருத்துவர். கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். 3 பேர் ஆட்கள் எழுதிக்கலாம். 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்யறாங்க. வேலை செய்து 3 இயந்திரங்கள். சரிங்களா? இதுதான் வந்து ஒர்க். ஓகேங்களா? இந்த வேலையை தான் செய்யறாங்க. 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருத்துவர். 3 நாட்கள்ல பொருத்துறாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் 3 பேர் 4 எழுதிங்க. தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் டேஷ் இயந்திரங்களை பொறுத்துவர். டேஷ் இயந்திரங்கள்னா இதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? கண்டுபிடிக்கலாங்களா? சரி, ஃபர்ஸ்ட் லைன் எழுதுறேன். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 வகுத்தல் இந்த 3 எங்க போடணும்? கீழே எழுதணும். சரிங்களா? ஒர்க் அந்த இயந்திரத்தை தான் பொறுத்துறாங்க, அந்த வேலையை தான் செய்யறாங்க. அதனால அதை கீழே எழுதணும். ஈக்குவல் டு 2வது லைனுக்கு வாங்க. 4 இன்ட்டு 5 இன்ட்டு 9 வகுத்தல் என்ன எழுதணும்? எக்ஸ். ஓகேங்களா? எடுக்கலாங்களா? சரி, கேன்சல் பண்ண போகலாம். ஒரு 3 கேன்சல் பண்ணிடலாம். வேற ஒரு 3க்கும் 3 9. சரிங்களா? இன்னொரு 3 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்க போறா கேன்சல் ஆயிடுச்சு. இங்க வகுத்துல இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் என்ன பெருக்கலாரு மேல வந்துடும். எக்ஸ் ஈக்குவல் டு 4 5 20. ஓகேங்களா? ஆன்சர் என்ன? 20 இயந்திரங்களை பொறுத்துவர். சரிங்களா? எங்க இருக்கு பாருங்க, ஏ ஆன்சர். சரிங்களா? 4 ஆச்சு. அடுத்து 5ஆம் கணக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5ஆம் கணக்கு. 120 பேர் 200 நாட்களுக்கான தேவையான உணவுப் பொருள் உள்ளது. சரிங்களா? இப்போ ஒரு கோடு மாதிரி போடுறேன். 120 பேர். ஓகேங்களா? 120 பேர் இருக்கிறாங்க. 200 நாட்களுக்கான உணவுப் பொருள் உள்ளது. சரிங்களா? உணவுப் பொருள். சரிங்களா? நாட்கள்ன்றது அதுல வந்து உணவுப் பொருளும் வருது. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. சரி, 5 நாட்களுக்கு பிறகு. சரிங்களா? 120 பேருக்கு தான் 200 நாட்களுக்கான உணவுப் பொருள் உள்ளது. 5 நாள் கழிச்சுன்னா எத்தனை நாள் மீதிக்குது? 5 நாள் போயிடுச்சு. மீதி என்ன இருக்குது? 195 நாள் தான் இருக்குது. சரிங்களா? சரி, 195 நாள் தான் இருக்குது. அதை பத்தி தான் நம்ம இப்போ பேசணும். 5 நாட்களுக்கு பிறகு 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர். 30 பேர் தொற்று நோயால் இறந்துடுறாங்க. இப்போ 195 நாட்களுக்கு மீதி 195 நாள் இருக்குது. அத்தனை நாளுக்கும் 120 பேருக்கு உணவு இருக்குது. சரிங்களா? 120 பேருக்கு உணவு இருக்குது. மொத்தம் 200 நாட்களுக்கு 120 பேருக்கும் உணவு இருக்குது. அதுல 5 நாட்களுக்கு பிறகு தான் பேசுறாங்க இவங்க. சரிங்களா? 5 நாட்களுக்கு பிறகு எத்தனை நாள் இருக்குது? 195 நாள் இருக்குது. 195 நாளுக்கும் எவ்வளவு உணவு இருக்குது? 120 பேருக்கும் உணவு இருக்குது. சரிங்களா? 195 நாட்களுக்கு 120 பேருக்கும் உணவு இருக்குது. சரி, அடுத்தது 30 பேர் தொற்று நோயால் இறந்து விட்டனர். சரிங்களா? ஆனா தொற்று நோயால் எத்தனை பேர் இறந்துட்டாங்க? 30 பேர் இறந்துட்டாங்க. இப்போ 120ன்றது எத்தனை நாள் ஆயிடுச்சு? எத்தனை பேர் ஆயிடுச்சு? 30 பேர் போச்சுன்னா 90 பேர் ஆயிட்டாங்க. குறைஞ்சிட்டாங்க. ஆட்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க? குறைஞ்சிட்டாங்க. மீதமுள்ள உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு வரும்ட்டாங்க? 90 நாட்களா குறைஞ்சிட்டாங்க. அப்போ 120 பேருக்கு 195 நாளுக்கான உணவுப் பொருள் இருக்குது. 90 பேருக்கு எவ்வளவு உணவுப் பொருள் இருக்கும்? அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ ஆட்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. இப்போ உணவுப் பொருட்கள் என்ன ஆகும்? அதிகமா வரும். சரிங்களா? நிறைய நாட்களுக்கு வரும். சரிங்களா? அதை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? எதிர் விகிதம் தான். சரிங்களா? கீழாம்புக்குறி, இது மேலாம்புக்குறி. அப்போ 120 வகுத்தல் 90 அப்படி எழுதுங்க. இன்ட்டு இந்த 195. இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 3 9 4 12. சரிங்களா? 3யும் 195 கேன்சல் பண்ணலாம். 1 3 6 18 மீதி 2 18 மீதி 1 5 15 65. இப்போ 4யும் 65 பெருங்க.
4 5 20 ஜீரோ, இது 2 4 24 2 26 260 சரிங்களா. 90 ஆட்களுக்கு 260 நாட்களுக்கான உணவுப் பொருள் இருக்கும் சரிங்களா. 260 டேஸ் நாட்களுக்கான உணவுப் பொருள் இருக்கு சரிங்களா. சரி, ஈஸி தான் கணக்கு, பொறுமையா பாருங்க. இங்க பார்த்தோன்னே 120 பேர் 200 நாட்களுக்கான உணவுப் பொருள் இருக்குதுன்னு 120 ஆட்கள் எழுதிட்டு 200ன்னு எழுதிடக்கூடாது சரிங்களா. அவங்க உணவுப் பொருள் இருக்குது, ஆனா 5 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு தான் சொல்றாங்க. 5 நாட்களுக்கு பிறகு 30 பேர் தொற்று நோயால் இறந்துட்டாங்க. 5 நாட்களுக்கு பிறகுன்னா 200 நாட்களுக்கான உணவுப் பொருள் இருக்குதுங்களா, அதுல 5% மீதி 195 நாட்களுக்கும் அதே 120 பேருக்கு உணவுப் பொருள் இருக்குது புரியுதுங்களா. 195 நாட்களுக்கு 120 பேருக்கும் 195 நாட்களுக்கான உணவுப் பொருள் அப்படியே இருக்குது புரியுதுங்களா. அப்புறம் என்ன கேட்கறாங்க, 30 பேர் இறந்து விடுறாங்க, 90 பேர் ஆயிட்டாங்க, ஆட்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. அப்ப நாளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான நாளுக்கு உணவுப் பொருள் வரும், நிறைய நாட்களுக்கு வரும் சரிங்களா. அதுதான் கண்டுபிடிக்க போறோம். சரி, எக்ஸ் ஈக்குவல் போட்டு இது அப்படியே 120/90 அப்படியே எழுதணும், இன்ட்டு 195 சரிங்களா. அப்போ 5 சம் கொடுத்துருக்கேன் பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.